சார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிள்ளைக்கு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும். நான் அங்கிட்டு போய் என்ன பண்ணேன், டேரெக்டாக கண்ணிலே சூரியன் அடிக்குது. அங்கிட்டு இருந்தால் கலராக இருக்குன்னு சொல்லி உட்காந்தேங்க. நான் அங்கிட்டு சூரியன் டேரெக்டாக அடிக்கணும். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆகஸ்ட் 3 வந்து மதுரைக்கு போயிருந்தோம் சோழந்தானுக்கு. ஸோ அப்போ வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்து தெப்பகுளம் போயிருந்தோம். தெப்பகுளத்துக்கு அப்புறம் வந்து நாகமலை புதுக்கோட்டை எஸ்என் காலேஜை தாண்டி ஒரு கடையில் சாப்பிட்டோங்க. ஸோ அந்த கடை பேர் மறந்துட்டேன். பட்டு ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 200க்குள்ளே தான் இருந்துச்சு எல்லா பொருளுமே. நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு 5 பேர், இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்திங்கன்னா 5 பேர் போய் நல்லா சாப்பிட்டாலுமே ஒரு 1500 எல்லாமே முடிஞ்சிடும். நாங்கள் வந்து பர்கர், பீஸா, அப்புறம் வந்து இன்னும் நிறையா சொல்கிற சிக்கன்லாம். ஸோ எங்களுக்கே வந்து பில்லு வந்து ஓகேவாக தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த கடையை நான் வந்து விளாக் எடுக்கிறேன். சரியா, ஏன்னா இந்த வாட்டி நைட் நான் எடுக்க முடியலை. ஏன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லைனாலும் நான் வந்து அந்த கடையை இந்த விளாக்ல நான் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அடிக்கடி மாதிரிக்கு தானே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கடையை எடுத்து உங்களுக்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் நாமலை புதுக்கோட்டை அந்த சைடு இருக்கீங்கன்னா அந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மதுரை சைடு இருந்து தேனிக்கு யாராச்சும் போகிறீங்கன்னா ஸோ அந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட்டுலாம் நல்லா தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒருத்துங்க. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சு, ஒர்த்தாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கடையை உங்களுக்கு கண்டிப்பாக லாக் எடுக்கிறேன். விவசாய இந்த குடி நமக்கு நல்லா இருக்குதா, எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா. ஆனால் இப்போ எங்கள் அக்காவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறாங்களோட எனக்கு தெரில. ஸோ ஒரு நாள் பரவாயில்ல, அவள் பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கான்னு பார்த்து அந்த குடி நம்மளுக்கு எப்படி இருக்காது. என் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தா, 1 வருஷம் ஆக போகுது. ஓகே, நீங்கள் போய் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம எண்டில் பேசுவோம். பாய். ஓகே பஸ்ஸப்போ இனிமேல் நம்ம வந்து பில்லியன் தான். இனிமேல் ரைடர் வந்து இவர் தான். வேண்டாம், ஹைக் வச்சுட்டேன்ட்டுங்க. ஆடி எவ்வளோ கிளியர் ஆகுனா எனக்கு தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு சிறுமலைக்கு வந்து வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு தான் அவ்வளோ கீரை மாற்றி வண்டி ஓட்ட முடியாதுல்ல. ஸோ என்னென்னு பார்ப்போம். வண்டி ஓட்ட சொன்னால் அந்த தூரத்தில் ஒரு டோலி தெரில, அவங்கள வெரைட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் இதான் அவங்களே தான். மேடம் இண்டிகேட்டர் போட்டிங்கிட்ட வளர்ச்சிட்டாங்களா? இப்போ சார் எங்கிட்டு போகிறீங்க? போ, நேரம் போ. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கிட்ட. பட் அழகா தான் ப்ரோ இருக்காங்க. ஏதான் அங்க பாரு ப்ரோ, 2 ஹண்டரு NS ஜோடி ஜோடியா போகுது. நான் மட்டும் என் உன் கூட பாரு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜோடி எங்க? சீக்கிரம் தேடி தாடா. அவ்வளோதான், பெரியாருக்கு தாண்டிட்டோம். ஸோ இங்கே நம்ம ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாரு. அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சில அக்சசரிஸ் வாங்க வேண்டியது இருக்குது பைக்குக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன். ஸோ இதான் மதுரை ஜங்ஷன். உங்களை பார்த்தா தெரியும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் வந்து மொட்டை விளாக்கிக்கிறோம். அது பேசிமோ, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளால் கண்டினியூஸ் ஆட்டி ஓட்ட முடியாதுன்னு. சீக்கிரம் காலை சரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வண்டி ஓட்டிடுவோம். பிரச்சனை நான் பார்த்துக்கலாம். முடிதான் ஒரு பக்கமாக நிற்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் கேட்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சும்மாவே சுருட்ட முடியும் இல்லை, இது வேறு.
இதாங்க மதுரை சிட்டியோட நைட்டு வியூ. ஸோ பூரா டிராஃபிக். ஸோ அவ்வளோதாங்க அந்த அந்த இன்னொரு ரெண்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இனிமேல் தெப்பக்குளம் போய் சாப்பிட்றதா வேலை. அந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் நமக்கு வந்து அடுத்த வீடு வரும். வா இன்னைக்கு கூட போறவங்க ட்ருல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறாங்க? யோசப்பு ஃபைனலாக தெப்பக்குளம் வந்தாச்சு. பட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னா எனக்கு தெரியாது, இருட்டாக இருக்குது. ஒரு சாப்பிட கூட்டம் தான். இன்னும் சாப்பாடு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தலைவர் இல்லை, தலைவர் பின்னாடி இல்லை, நம்ம பாண்டா எப்போதான் எனக்கு வாங்கி தருவான்னு தெரில. இதுதான் தெப்பக்காலத்தோடைய கோயில். பார்த்தோம் தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் வந்து ஒரு டைம் மார்னிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். மைக் வந்து மறந்தாப்புல அடிச்சுட்டு வந்துட்டேங்க. அதனால ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு இவங்க 2 பேர் இன்னொரு ஆள் சேர்த்து சிறுமலை ப்ரோ. ரோஸ் மில்க் டிஃப்ரெண்ட் ஆகிட்டான். கொடுடா யோசப்பே சாப்பாடு எந்தரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரோஸ் மில்க் வாங்கி தந்துக்கிட்டு எங்களை கொடுமை பண்ணிக்கிட்டு. எப்படி வீடியோலாம் ஓகேவா? ஸோ என்ன கண்டென்ட் கொடுக்குன்னு தெரில இன்றைக்கி. ஸோ அதோட தான் இது. அன்றைக்கி நைட்டு வந்து நான் விளாக் பண்ணல. ஸோ அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் மெமரிஸுக்கு. ஸோ அதோட தான் அதை அப்படியே கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படியே ஒரு விளாக்காக அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக விளாக் எடுக்கிறேங்க. என்ன பிரச்சனைனா நம்மள்ட்ட ஐஃபோன் வந்து சார்ஜ் வந்து மாதிரி இப்போ நிற்க மாட்டேங்குது. கண்டினியூஸாக விளாக் எடுத்தோம்னா ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை தான் ஃபோன் சார்ஜ் நிற்கிது. அதுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆகிடுது. ஸோ அதனால் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் பேங்க் வாங்கணும். நம்ம ரெட்மி ஃபோன் சொல்லவே தேவையில்ல, அது வந்து இப்போ ரொம்ப பக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்லாட்டா அதில் வச்சு விளாக் எடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக ஒரு பவர் பேங்க் எல்லாமே கொண்டு போய் ஃபுல்லாக விளாக் எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ அதாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கடையை வந்து விளாக் எடுக்கிறேன். ஸோ அந்த கடை பேர் மட்டும் எல்லாமே மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அங்கிட்டு போகிறப்ப நான் கண்டிப்பாக அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சைடு இருக்கவங்களுக்குலாம். ஸோ வந்து ஆகஸ்ட் 3 நைட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டிங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே
வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோ அந்த அன்றைக்குள்ள டே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அப்படியே, அது நம்ம வீட்டு மாதிரி தான், அங்கே போய் அப்படியே தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு சிறுமலை போயிட்டோம். ஸோ சிறுமலை வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், 2 பார்ட்டாக போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ 2 வீடியோ கண்டினியூஸாக இருக்கும், பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நம்ம சாதுமாக்கு வந்து கேக் கட் பண்ணியிருப்போம். அதாவது August 4th வந்து கேக் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேக் கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு ஊருக்கு போய், ஸோ அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பாண்டா நண்பர் இருக்கான்ல, நம்ம பாண்டா வந்து அப்படியே காலேஜ் விட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பே வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நானும் ஊருக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ லவ் யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லாம் 2 ட்ரிப்பு ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, முடிஞ்சோம் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு லாங்கில் ஓட்டுறப்ப ரைடிங் க்ளவுஸ்லாம் ரைடிங் ஜாயெல்லாம் போட்டு விட்டுங்க. ஸோ லோக்கல் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. நம்ம ஒழுங்காக தான் ஓட்டுவோம், பட் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. லவ் யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி லைக் வந்துட்டு ஆல் நோட்டீஸ் பண்ணிட்டுங்க. அப்போ அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இனிமேல் வந்து கேமரா பார்த்தாங்க வீடியோ பேசுகிறேன். ஆனால் எப்பயுமே என்ன பண்ணுறேன்னா, ஃபோனில் பிளாக் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறேன்னா, கேமரா பார்த்து பேசாமல் கரெக்டாக டிஸ்பிளே பார்த்து பேசுகிறப்ப உங்களுக்கு வந்து நான் ஒன் சைடாக பேசுகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குறப்ப. ஸோ அதே நம்ம நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி பாய்.